தினம் ஆண்டாளுடைய திருப்பாவையிலே 3வது பாசுரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அருள்மிகு வேணுகோபால சன்னதியிலே இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடல்களையும் முறைகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். முதல் 2 நாட்களிலே ஆண்டாளுடைய திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்திருக்கின்றது என்று சொன்னோம். எனவேதான் முதல் பாசுரத்திலே வரத்துவத்திலே இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனை சொன்னவள், 2வது பாசுரத்திலே பையத்துகின்ற பரமன் அடிபாடி என்று சொன்னால் வார்க்கடலிலே பையத்துகின்றவன், அதாவது வரத்துவத்திலே இருக்கின்றவனை முதலில் சொல்லி வரம் என்ற நிலையை முதலிலே சொல்லி, 2வதாக வியூகம் என்ற நிலையை சொல்லி விவம் என்ற நிலையை சொல்லுகின்றாள். அடுத்து மற்ற அவதாரங்களை சொல்லுகின்றாள் என்று பார்க்கின்றோம். எனவேதான் இந்த 3வது பாசுரத்திலே ஆண்டாள் அழகாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று துவங்குகின்றாள். இந்த பாசுரங்களை படிப்பதற்காக, இந்த பாசுரங்களின் பயனை அடைவதற்காக மட்டுமல்ல, இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் பரமாத்மாவுடன் இணைய வேண்டும் என்ற ஒரு எத்தனத்திலே இந்த 30 பாசுரங்களை ஆண்டாள் நமக்காக படைத்திருக்கின்றார். அன்றைய தினம் பகவான் கிருஷ்ணன் அவதரித்த போது அந்த யமுனையாற்றங்கரையிலே கோபியர்களெல்லாம், அந்த யாதவ பெண்கள் எல்லாம் சென்று பாவைக்களம் அமைத்து காத்யாயினி தேவியை வேண்டியிருக்கின்றார்கள். பகவான் கிருஷ்ணன் எங்களோடு வர வேண்டும், விளையாட வேண்டும், சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு எப்போதும் இன்ப நிலையை தர வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். மிகவும் காலை பொழுதிலே அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்களே, அங்கே பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம் அங்கே துவங்குகின்றது. பரத்துவத்திலே ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் இடத்திலே இங்கே மார்கழி மாதம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். எனவேதான் இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை உரைகளை மார்கழியில் துவங்குகின்றாள் என்று பார்த்தோம். ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களிலே வேதங்களுடைய பொருள்கள் அனைத்தையும் இங்கே நமக்காக உரைத்திருக்கின்றார். இந்த மானுட பிறவிக்காக பகவான் முதலில் படைத்தது வேதங்களையும் உபநிடங்களையும் படைத்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அதை கற்றுத் தேர்ந்தார்களா, அதன்படி நடந்தார்களா என்பதெல்லாம் ஐயப்பாடுதான். எனவேதான் அதைத் தொடர்ந்து பகவான் தன்னுடைய அவதாரங்களை எடுத்து மக்களோடு மக்களாக இங்கே நேரடியாக நான் வந்து உங்களுக்கு விமோச்சனம் செய்வேன், உங்களை வெளிப்படுத்துவேன் என்று செய்வதுதான் இந்த அவதாரங்கள். இது பகவான் கிருஷ்ணனாக அவதரித்த போது கிருஷ்ணனுடைய லீலைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஆண்டாள் திருமுக்குளத்திலே, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற திருமுக்குளத்திலே பாவைக்களம் அமைத்து சக தோழியர்களையெல்லாம் அழைத்து அங்கே சென்று பாவைக்களம் அமைத்து முன்னமே காத்யாயினியை வழிபட்டது போல இங்கே பகவானை வழிபடுகின்றார்கள். இந்த சிறுவர்களெல்லாம் எப்படி எண்ணுகின்றார்கள்? யாதவகுல பெண்களாக, ஓவியர்களாக தங்களை எண்ணிக்கொண்டு பகவான் கிருஷ்ணனை எண்ணி இந்த பாசுரங்களை படைக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களில் முதல் 5 பாசுரங்களை முன்னுரையாகவும், அதனைத் தொடர்ந்த 10 பாசுரங்கள் சக தோழியர்களை அழைத்து எழுப்பி பகவானிடம் விட்டுச் செல்வதாகவும், அதனை அடுத்து உள்ள பாசுரங்கள் பகவானுடைய இல்லத்திற்கே சென்று அவனை தட்டி எழுப்பி அவனோடு உரையாடுவதாகவும் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த 3வது பாசுரத்தை அழகாக தற்போது சுந்தரராஜ் சுவாமி அவர்கள் அழகாக இங்கே பாடி அருளினார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் நூடு கையொழுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முடைபற்றி வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேளே ரெம்பாவாய்
இந்த பாசுரம் மிகவும் ஒரு அற்புதமான பாசுரம். ஒரு திருமண தம்பதிகளை போற்றுவதோ அல்லது ஒரு இங்கே இந்த திருக்கோயில்களுக்கு வருபவர்களை ஆசீர்வதிப்பதற்கோ இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்ற பாசுரத்தை படிப்பார்கள். ஏனென்று கேட்டால் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த பாடல் இது, பாசுரம் இது. முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கு பறை தருவான், அந்த நாராயணன் நம்மை வழிநடத்துவான் என்று சொன்னவள் இரண்டாவது பாசுரத்திலே மையத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாருங்கள் என்று அழைத்து இந்த பரத்துவத்தில் இருப்பதற்கு அடுத்ததாக இங்கே பார்க்கடலிலே துயின்றானே பரமன், அவனுடைய அடியை போற்றுவோம் பாருங்கள், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் என்றெல்லாம் இங்கே சொன்னால் என்று பார்க்கின்றோம். முதல்ல இந்த நம்மை வழிநடத்துவது யார் என்று முதல் பாசுரத்திலே சொன்னவள் இரண்டாவது பாசுரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னார். சொல்லிட்டு இந்த மூன்றாவது பாசுரம் என்ன, பகவான் வழிநடத்துகின்றான். இரண்டாவது பாசுரத்தில் நாம் எப்படி பகவானை வழிபட வேண்டும் என்று சொன்னவள் மூன்றாவது பாசுரத்திலே நாம் அவ்வாறு வழிபட்டால் நமக்கு என்ன பயன், நாம் என்ன நன்மையை பெறுவோம், இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய பயனை அடைவோமே என்பதனை அழகாக இங்கே சொல்லுகின்றார். அதனுடைய ரிசல்ட் என்ன, முதல்ல சொல்லியாச்சு யார் வழிகாட்ட போறது அப்படின்னு சொல்லி, நாமெல்லாம் எப்படி இங்கே பகவானை வழிபடப் போகின்றோம் என்று, எப்படி நோன்பு இருக்கப் போகின்றோம் என்று இரண்டாவது பாசுரத்திலே சொன்னவள் மூன்றாவது பாசுரத்திலே அழகாக இதனுடைய விளைவு எப்படி இருக்கும், நாம் பெறப்போவது என்ன என்பதனை சொல்லுகின்றார். பகவானுடைய கருணையை நாம் பெறப்போகின்றோம். எப்படி எல்லையில்லாத கருணை, அதுக்குத்தான் சொல்றா பாருங்க, வாங்க குடம் நிறைக்கும் மல்லல் பெரும்பசுக்கள். அந்த யாதவபுரத்திலே அந்த ஆயர்பாடியில் இருந்த பசுக்கள் எல்லாம் என்ன செய்தனமாம், அங்கே வாங்க குடம் நிறைக்கும் அந்த குடங்கள் நிரப்பி மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டு இருக்க வேண்டியதான். பால்கள் சொரிகின்றன, பாலை சொரிகின்றன, குடங்களை நிரப்புகின்றன. அப்படி பகவானுடைய கருணை இருக்கும் நமக்கு என்பதனை உள்ளார்த்தமாக இங்கே அழகாக சொல்கின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகளந்தவன். எத்தனையோ அவதாரத்தை 9 அவதாரங்கள் எடுத்தாச்சு, ராமன் அவதாரத்தை சொல்லல. ஆனால் முக்கியமா இந்த பாசுரத்திலே பகவான் கிருஷ்ணனை எண்ணித்தான் இந்த பாசுரங்கள் அமைக்கப்பட்டது. அப்படி இருக்க இந்த மூன்றாவது பாசுரத்திலே கிருஷ்ணனை சொல்லவில்லை. அப்படி இருக்க அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடு என்று சொல்லுகின்றாளே என்ன, இதற்கு ஒருவேளை முக்கியத்துவம் இருக்குமோ என்று சொன்னால் ஆம், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த உத்தம அவதாரமான இந்த வாமன அவதாரம். வாமன அவதாரம் எதற்காக எடுக்கப்படுகின்றது? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரிலே அசுரர்கள் இங்கே வெல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இது தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக காசிபுரம் அதிதியும் இங்கே வேண்டுகின்றார்கள். அதிதி யாருன்னு கேட்டா இந்த இந்திரனுடைய தாயார். அங்கே இந்திரன் எனக்கு பதவி போய்விடுமே, இந்த தேவலோகத்தின் பதவி போய்விடுமே என்று அஞ்சுகின்றான். ஏனென்றால் இந்த மகாபலியினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றதே, ஒருவேளை அவன் இந்திர பதவியை பெற்றுக் விடுவானோ என்ற எண்ணத்தில் அவன் வருந்துகின்றான். அதிதி இங்கே பகவானிடம் வேண்டுகின்றான். என்ன செய்ய முடியும்? பகவான் தான் இதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அப்ப அதிதி பகவானிடம் வேண்டும் போது அதற்கான வேலைகளை நான் செய்கின்றேன். காசிபருக்கும் அதிதியான உனக்கும் நானே ஒரு குழந்தையாக மகனாக பிறக்கின்றேன். அதன் மூலம் இந்த மகாபலியினுடைய அகந்தைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று அதிதியிடம் சொல்லுகின்றார். அதன்படியே இங்கே பகவான் அந்த பிராமண குலத்திலே வாமனனாக அவதரிக்கின்றார், உள்ள வடிவிலே அவதரிக்கின்றார். தன்னுடைய சிறு வயதிலேயே வேதங்கள் அனைத்தையும் கற்று இந்த உலகத்தில் உள்ள நடைமுறைகளை அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய சிறு வயதிலேயே எதற்காக பிறப்படுத்தது? இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அகந்தையை அடைத்ததற்காக அல்லவா? மகாபலி என்பவன்
மிகவும் சிறந்த மன்னன், மக்களிடையே புகழ் பாடக்கூடியவன். அவ்வளவு சிறப்பாக அங்கே அவனுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இவனுக்கு இந்த அசுரர்களுக்கு குருவான சுக்ராச்சாரியார் என்ன செய்கின்றார்? இவனுடைய அகந்தையை தூண்டிவிட்டு, இவனுடைய தீய எண்ணங்களை எழுப்பிவிட்டு, இந்த உலகத்தையும் ஆளக்கூடிய தகுதியுள்ளவன் நீ, அதன்படி நீ நடக்க வேண்டும் என்று அவனுக்கு மந்திரம் சொல்லுகின்றார். அந்த எண்ணங்களை மாற்றுகின்றார். நற்குணம் நிறைந்தவன் தான் இந்த மகாபலி. மகாபலி என்பவன் யார்? இந்த பிரகலாதனுக்காக இந்த பகவானே நரசிம்ம அவதாரம் எடுத்தது. அப்படிப்பட்ட இந்த பிரகலாதனுடைய பேரன் தான், தன்னுடைய பிள்ளை வழி பேரன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. அப்படி இருக்க இந்த சக்கரவர்த்தி நற்குணம் நிறைந்தவனாகத்தான் இருக்கான். பிரகலாதனை போல் இவனும் நற்குணம் நிறைந்தவனாக இருக்கின்றான். ஆனால் என்ன, இவனுக்கு அமைந்த குரு இந்த சுக்ராச்சாரியார், நீ மூவுலகத்தையும் ஆள வேண்டும், பாதாள உலோகம், இந்த பூமி, பிரபஞ்சம் அனைத்தையும் ஆளக்கூடிய தகுதி உள்ளவன் நீ, தேவலோகத்தையும் ஆளக்கூடிய தகுதி உள்ளவன். எனவே நீ அதன்படி நடக்க வேண்டும், என்னுடைய யோசனையை கேள் என்று சொல்கின்றார். அதற்காகத்தான் பலமுறை இந்த தேவர்களோடு சண்டையிட்டு தோல்வி அடைகின்றான். தோல்வியடைந்து என்ன, அவன் இறக்கக்கூடிய நிலைமை வந்து விடுகின்றது. உயிர் மட்டும்தான் இருக்கின்றது. உடலில் அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு அம்புகள், அவ்வளவு ரண வேதனைகள். அப்படி திரும்புகின்றான் தன்னுடைய நாட்டிற்கு. அப்படி இருந்த போதும் இங்கே மந்திர ஆலோசனை அவனுக்கு செய்யப்படுகின்றது. யாரால்? சுக்ராச்சாரியார். இவன் வேண்டா வெறுப்பாக இருக்கின்றான். வேண்டாம், தேவலோகத்தை நாம் ஆள வேண்டாம், அவர்கள் ஆண்டு விடட்டும், நாம் நம்மளுடைய பூமியை ஆண்டால் போதும் என்று சொல்லுகின்றான். ஆனால் சுக்ராச்சாரியார் விடுவதாக இல்லை. அவனுக்கு சிறிது சிறிதாக அந்த எண்ணத்தை மாற்றி, நீ எப்படியும் இந்த தேவலோகத்தை ஆள வேண்டும், இந்திரனுடைய பதவியை நீ பெற வேண்டும், அதற்காக யாகத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எனவேதான் இந்த நர்மதை நதிக்கரையிலே பெரிய யாகம் ஒன்று நடத்துகின்றான். அஸ்வமேத யாகம் என்று சொல்வார்களே, அதை போன்ற 3 மடங்கு உள்ள சக்தி வாய்ந்த ஒரு யாகம், பிரம்மஹஸ்தி யாகம். அந்த பிரம்மன் எதையும் தடுக்காமல் இவனுக்கு கொடுக்க முடியும். அதனால் அதன் மூலம் தேவலோகத்தை பெற முடியும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு தன் உயிரை, தன்னுடைய உடம்பை உருக்கி நெய்யாக அங்கே வார்த்து அந்த யாகத்தை செய்கின்றான். ஒரு மன்னன் யாகம் செய்கின்றான் என்றால் இந்த அந்தணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பரிசு பொருள்களையும் மற்ற யாசகங்களையும் வழங்க வேண்டும், அது நிறைவாக செய்ய வேண்டும். உண்மையிலேயே இந்த மகாபலி சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவன்? பொன்னும் பொருளும் வாரி கொடுக்கக்கூடியது, மக்களுக்காக வேண்டியவர்களுக்கு கேட்பவர்களுக்கு வாரி கொடுக்கக்கூடியது. எனவேதான் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாமன அவதாரம் எடுத்த வாமனன் அங்கே பகவான் வருகின்றான். சிறு பிள்ளையாக 3 அடி உயரமே கொண்ட குரலன் என்று சொல்வார்கள். குரல் என்று சொன்னால் சிறியது என்று, திருக்குறள் என்று இருக்கின்றது என்றால் அந்த 2 அடிகளிலே பல பொருள்களை அங்கே உணர்த்தி விடுகின்றது என்பதால் தான் அந்த குரல் என்று பெயர் வந்தது. ஆனால் அதற்கு முன்னாலே வாமன அவதாரம் எடுத்த போதே இந்த குரல் அங்கே வந்துவிட்டது. குரலன் என்று சொல்வார்கள். குள்ளன் என்று சொல்லுகின்றோமே, அதை போல குரலன். குரலனாக அவதரித்த பகவான் ஒரு இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு ஒரு குடையை பிடித்துக்கொண்டு இங்கே பூணூல் போட்டுக்கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். காடு மடையெல்லாம் கடந்து இவன் இந்த மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்யும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று செல்லுகின்றார். பல இடங்களிலே பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இங்கே சென்று வருகின்றார். மற்றவர்கள் எல்லாம், அந்த அரக்கர்கள் எல்லாம், அசுரர்கள் எல்லாம் ஏளனமாக பார்க்கின்றார்கள். இந்த சிறுவன் என்ன கேட்கப் போகின்றான்? ஒரு பிராமண சிறுவன் வருகின்றான், இவனுக்கு என்ன கேட்கப் போகின்றான்? ஒரு 3 அடி உயரத்தில் இருந்துக்கிட்டு இவன் என்ன கேட்க முடியும் அப்படின்னு ஏளனமாக பேசுகின்றார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் யாசகம் பெற வேண்டும், இந்த மன்னனிடம் மகாபலி சக்கரவர்த்தியிடம் யாசகம் பெற வேண்டும், இந்த யாகம் முடிவதற்கு முன்னாலேயே நான் அதை பெற வேண்டும் என்று சொல்லி வருகின்றான்.
வரும்போது மகாபலி பார்க்கின்றான், சுக்கிராச்சாரியாருக்கு அச்சமாக இருக்கின்றது. அதே போல மகாபலி சக்கரவர்த்திக்கும் எந்தவித ஐயமும் இல்லை, கேட்ட பொருளை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றான். சக்கரவர்த்தியினுடைய மனைவியர்கள் இருவர்களும் வந்திருப்பவன் யார், விஷ்ணுவை போல் தெரிகின்றதே, நாராயணன் வந்திருக்கின்றானோ என்ற ஐயப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இந்த பரிசு அவன் கேட்கக்கூடிய யாசகத்தை தர வேண்டுமே என்பதற்காக மகாபலி சக்கரவர்த்தி தாங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த நீரை வார்த்து ஒரு யாசகம் கொடுக்கும்போது அதை நீரை வார்ப்பார். அப்படியாக நீரை வார்த்து இந்த யாசகத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொன்னார். ஒன்றும் வேண்டாம், எனக்கு 3 அடி நிலம் போதும் என்று சொல்லுகின்றார். 3 அடி நிலத்தை நீங்க வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு 3 கிராமம் தருகின்றேன், அல்லது இந்த வேண்டிய கிராமங்களை தருகின்றேன், நீங்கள் அதை வைத்துக் கொண்டு வாழலாமே என்று சொல்லுகின்றார். இல்லை, அதெல்லாம் முடியாது, எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று சொல்லுகின்றார். 3 மனையாள்களை உங்களுக்கு தருகின்றேன், அதாவது அழகான பெண்டீர்கள், அறிவு நிறைந்தவர்கள், அழகு நிறைந்தவர்கள், இவர்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகின்றேன். அதோடு இந்த 3 கிராமங்கள் அல்லது அதற்கு வெகுமதியான நலங்களையும் தருகின்றேன், நீங்கள் வாழலாமே என்று சொல்லுகின்றேன். இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய காலடியிலே 3 அடி நிலம் போதும் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கின்றது மகாபலி சக்கரவர்த்தி. ஆனால் இந்த அவனுடைய குருவாகிய சுக்கிராச்சாரியார் அறிந்து கொண்டார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே இங்கே அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றான், ஏதோ ஒரு இந்த மகாபலிக்கு தீங்கு இழைக்கப் போகின்றது, அசூர குலத்திற்கு ஒரு அபயம் ஏற்பட போகின்றது என்று நினைக்கின்றார். ஆனால் இதற்கெல்லாம் அதையெல்லாம் ஏற்பதாக மகாபலி சக்கரவர்த்தி இல்லை. எனவே நீங்கள் உங்களுடைய காலடி அளக்க வேண்டாம், இங்கே பெரியவர்கள் இருக்கின்றார்கள், உயர்ந்தவர்கள், அவர்களை வைத்து அவருடைய காலடி தடங்களிலே 3 அடிகளை அளந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். இல்லை, வேண்டாம், என்னுடைய பாதங்களிலே அளந்து கொள்ளுகின்றேன் என்று சொன்னவர், சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மகாபலி சக்கரவர்த்தி சொல்லுகின்றார். சொன்னவிடம் இந்த பகவானுடைய சுயரூபம் தெரிகின்றது. எப்படி ஒருவனை உயரமாக உயர்கின்றார், 2 பனை உயரமாக உயர்கின்றார், 3 பனை உயரமாக, 5 பனை உயரமாக, 10 பனை உயரமாக, உலகத்தை தாண்டி அவருடைய சிரசை பார்க்கக்கூடிய நிலையே இல்லாத அளவிற்கு உயர்கின்றார். பார்த்தா அவருடைய பாதங்கள் எவ்வளவு நீளமாகிவிட்டது, எத்தனையோ பனைமரத்தின் உயரங்களைப் போல நீண்டு விட்டது. அளக்கின்றார், இந்த முதல் அடியை அளக்கின்றார். முதல் அடி எங்கே? இந்த உலகம் அனைத்தும் அளந்து விட்டார். அடுத்து 2வது அடியை அளக்கின்றார், பிரபஞ்சம் முடிந்து விட்டது. ஆக பிரபஞ்சமும் முடிந்து விட்டது, இந்த உலகத்தையும் அளந்தாகிவிட்டது. 2 அடி முடிஞ்சிருச்சு. தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டார். இந்த 2 அடியில முடிஞ்சு போச்சு, எல்லாமே அகில உலகத்தையும் அளந்து விட்டார், பரந்தாமன் அளந்து விட்டார். எனவே தன்னை சுருக்கி கொண்டு மீண்டும் இந்த வாமன அவதாரமாக, வாமனனாக இங்கே நிற்கின்றார். வாமனனாக நின்று கொண்டு இந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் கேட்கின்றார், 3 அடி நிலம் கேட்டேன், 2 அடி அளந்து விட்டேன், இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் அளந்து விட்டேன், 3வது அடி எங்கே செல்வது என்று கேட்கின்றான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்கின்றான், நம்மிடம் யாசகன் கேட்கின்றான் என்ற பக்தியில் சிறந்தவனான மகாபலி என்ன செய்கின்றான்? ஆனந்தத்தில் அங்கே தலைக்கின்றான். ஆனந்த கண்ணீரோடு, என்னுடைய சிரசில் வையுங்கள் உங்கள் பாதங்களை, என்னுடைய சிரசில் வைத்து அளந்து கொள்ளுங்கள், என்னையே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். பரந்தாமனான இந்த வாமனன் என்ன செய்கின்றார்? 3வது அடியை, இந்த வாமனன் 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த சிரசிலே வைக்கின்றார். சொல்லி, எவ்வளவோ பக்தியில் சிறந்தவன் நீ, எவ்வளவோ ஞானம் நிறைந்தவன், மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியவன், ஆனால் இந்த சுக்கிராச்சாரியானுடைய தூண்டுதலின் பேரில் நீ எல்லா உலகங்களையும், அகில உலகங்களையும் ஆள வேண்டிய ஆசை வந்துவிட்டது. அது ஒன்றுதான் தவறு. ஆனால் நீ சிறந்த பக்தி உள்ளவன்,
எனவே உனக்கு இரண்டாவது இந்த பிரகலாதனுடைய பேரனாகி நீ, அவனுடைய வம்சத்திற்கு நான் எந்த இன்னலையும் தரமாட்டேன். எனவே நீ என்றும் என்னுடைய பக்திமானாக இருப்பாயாக. இந்த பிரம்மலோகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் ஆண்டது போதும். நீ கீழ் உலகத்திலே பாதாள லோகம் என்று ஒன்று இருக்கின்றது, அதுவும் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுதான். அங்கே சென்று உன்னுடைய மனைவிமார்களோடு அங்கே இன்புற்றிருப்பாயாக என்று சொல்கின்றான். நீ நினைத்த போது இந்த பூமிக்கு வந்து இங்கே உன்னுடைய மக்களை எல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லி அருளாசி செய்து தன்னுடைய பாதங்களால் அவனுடைய சிரசில் வைத்து அமைக்குகின்றார். இந்த பூமியை பிளந்து கொண்டு மகாபலி கீழே செல்லுகின்றார், அமிழ்கின்றார். அதோடு தன்னுடைய துணைவியார்கள் எல்லாம் இருவரும் அங்கே செல்லுகின்றார்கள். உள்ளே போயாச்சு. அங்கே பூமியிலே பல நுண்ணுயிர்கள் எல்லாம் வாழுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களைப் போல அங்கே உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு, மகாபலி சக்கரவர்த்தியே, எங்களை ஆள வந்து விட்டீர்கள், உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது சொல்லுகின்றான் மகாபலி சக்கரவர்த்தி, நீங்கள் எல்லாம் இந்த வேர்த்துளிகள் இருக்கின்றது பாருங்கள், இந்த பூமிக்கடியிலே வேர்கள் எல்லாம் மரத்தினுடைய வேர்கள் இருக்கின்றன பாருங்கள், அவற்றின் வெளியே சென்று தண்டுகளாக, செடிகளாக, மரங்களாக, கிளைகளாக, தலைகளாக உயர்ந்து அங்கே நீங்கள் பூத்து குலுங்க வேண்டும். அந்த மலர்கள் எல்லாம் யாருக்கு செல்ல வேண்டும்? ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்திற்கு செல்ல வேண்டும், பகவானுடைய பாதத்திற்கு செல்ல வேண்டும், மலர்களாக நீங்க பூக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆணையிடுகின்றான். அதன்படிதான் இன்று பார்த்தாலும் அந்த கேரள தேசத்தில் அங்கே வனங்களிலும் அங்கே நந்தவனங்களிலும் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த மலர்களை கொண்டு இங்கே அவர்கள் கோலமிட்டு இந்த மகாபலி ஒரு நாள் வருவான் என்ற நிலையிலே அவர்கள் திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஓணம் பண்டிகையை இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை பார்க்கின்றோம். இவ்வாறாக பகவான் இந்த அவதாரத்திலே உத்தமமான அவதாரத்தை செய்கின்றான் என்று பார்க்கிறோம். மற்ற அவதாரத்தில் ஏதாவது குறை சொல்லலாம். கிருஷ்ணனாக இருந்த அவதாரத்திலே எவ்வளவோ குறைகள் நாம் காணலாம். பஞ்சபாண்டவர்களுக்காக இந்த செய்யக்கூடாத செயல்களை செய்கின்றான். ஒரு வேளை கர்ணனை கொல்வது, ஒரு வேண்டாத வேலைகளை செய்து அவனை கொல்லுகின்றான் என்று பார்க்கிறோம். அதே போல ராமன் அவதாரத்திலே ராமன் அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை. அதே போல சீதா பிராட்டியை அவன் மற்றவர்களைப் போலல்லாமல் மிகவும் வேதனைப்படும்படி ராமன் செய்கின்றார் என்று பார்க்கிறோம். அதே போல பரசுராம அவதாரம், அந்த அவதாரத்திலே 21 மன்னர்களுடைய வாரிசுகளை, 21 மன்னர்களுடைய குலங்களை அளிக்கின்றான் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வாமன அவதாரத்திலே அப்படியான காரியங்களை செய்யவில்லை. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மமதையை அளிக்க வேண்டும், மமதையை அளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். அதன்படியே அவனை இந்த ஆள் பூமியிலே இந்த கீழோகத்திற்கு அனுப்பி அவனுக்கு மோட்சத்தை தருகின்றார் என்று பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இந்த உத்தம அவதாரம் என்பது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்களிலே 3 நிலைகளை சொல்லுவார்கள். அகமன், மத்திமன், உத்தமன் என்று சொல்வார்கள். அதமன் என்று சொன்னால் தான் மட்டும் வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழ்கின்றார்கள் என்று அவனுக்கு எண்ணம் இல்லை, தான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியது. மத்திமன் என்று சொன்னால் தானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியது. அதே போல இங்கே உத்தமன் என்று சொன்னால் தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, தான் வேதனை அடைந்தாலும் பரவாயில்லை, தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, பிறர் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியது. இந்த தேவலோகத்தை வாழ வைக்க வேண்டும். அதே போல மகாபலிக்கும் எந்த ஒரு குறையும் வராமல் அவனை இந்த பாதாள லோகத்தை ஆள வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் இந்த உத்தம அவதாரம். யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை. எனவேதான் இங்கே ஆண்டாள் அழகாக ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனுடைய உத்தமனான அந்த வாமன அவதாரத்தில் வந்தானே பகவான்,
அவனை நாம் வழிபட வேண்டும், வாருங்கள் என்று அழகாக சொல்லுகின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் இந்த பாவைக்கு செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, சாற்றி நீராடினால் என்ன நடக்கும், விளைவு என்னவாக இருக்கும் என்று சொல்கின்றார். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். திங்கள் மும்மாறி பெய்யும் என்றால் அந்த காலத்தில் ராஜாக்கள்னா மன்னர்கள் எல்லாம் கேட்பார்களாம், மாதம் மும்மாறி பொழிகின்றதா என்று சொல்லி. முதல் வரியிலே சொல்லிட்டா பாருங்க, தீங்கின்றி மக்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் பெய்யக்கூடிய மழை. இன்னைக்கு மழை பெய்யுது சென்னையில், அதே மாதிரி இங்கே தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டு பேரழிவை ஏற்படுத்துகின்றது என்று பார்க்கின்றோம். மிக பேரழிவை. இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு தேசத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய காற்றழுத்த மண்டலம் வந்து புயலாக வந்ததால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்கின்றார். 34 பேர் எடுத்திருக்காங்க, மீதி இன்னும் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்க முடியல. 1000க்கு மேல் இறப்பு இருக்கும் என்று சொல்கின்றார். இப்படியாக இன்னல் தரக்கூடிய மழை இல்லை, தீங்கில்லாத மழையாக பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கின்றார், வேண்டுகின்றார். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். நாம் இங்கே பகவானை வழிபட்டால் என்ன செய்யும், இந்த தீங்கில்லாத மழை பெய்யும், குற்றமில்லாத மழை பெய்யும், யாரையும் அடிக்காத சிறப்பான நன்மை தரக்கூடிய மழை பெய்யும். எப்படி மாதம் மும்மாறி, ஒரு மாதத்திலே ஒரு திங்களிலே 3 மழை என்று சொன்னால் 10 நாள் விட்டு 10 நாள் விட்டு 10 நாள் 3 நிலைகளை பெய்தால் என்னாகும், எந்த விதமான தீங்கும் வராது. அல்லது 3 மழையும் தொடர்ந்து 3 நாட்கள் பெய்துவிட்டால், அடைமழையாக பெய்துவிட்டால் அது மக்களுக்கு இன்னல் தரக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் மும்மாறி பொழிதல் என்று சொல்வார்கள். எனவேதான் ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றார், நாம் பாவைக்களம் அமைத்து இங்கே பகவானை வழிபட்டால் என்ன நடக்கும், தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் என்று சொல்லுகின்றார். திங்கள் மும்மாறி பெய்தால் எப்படி இங்கே இயற்கை செழிக்கும், வனங்கள் செழிக்கும், வயல்கள் செழிக்கும், அதை அழகாக சொல்லுகின்றார். ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையலுகள பூங்குவடை போதில் பொறிபண்டு கண்களுக்கிறார் என்று சொன்னார். ஓங்கி பெருஞ்சன்னல் ஊடு கையலுகள், மாதம் மும்மாறி பேஞ்சாச்சு. இது இயற்கையினுடைய செழுமை வளமையை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால என்னாகும், இந்த செந்நெல்கள் என்று சொல்லக்கூடிய கதிர்கள், நெற்கதிர்கள் எல்லாம் ஓங்கி வளர்கின்றன என்று சொல்கின்றார். பெருஞ்சன்னல் ஊடு கையலுகளை என்று சொல்கின்றார். அந்த காலத்துல எல்லாம் இப்போ நெல் வகைகள்லாம் என்னன்னு தெரியாது. அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, இந்த ஊட்டி பக்கமெல்லாம் வந்து நெல் விவசாயம்லாம் இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. அதான் நெல், இந்த அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செடியிலிருந்து வருதா கொடியிலிருந்து வருதான்னு தெரியாது. அப்போ வாத்தியார் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், இது கொடியிலிருந்து வரும் சார் நெல், அதிலிருந்து அரிசி எடுக்கிறோம், செடியிலிருந்து வரும், இல்லை மரமாமா காய்க்கும். அந்த மாதிரி என்னங்கிறது தெரியாது. அப்படி இன்னைக்கு அந்த நிலைமை எல்லா இடத்துலையும் ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த கதிர்கள் எல்லாம் எப்படி விளைகின்றன, எத்தனை நாள்களிலே விளைகின்றன, 180 நாளா 160 நாளா என்பதெல்லாம் தெரியாமல் போய்விட்டது. வித்துக்கள் என்று சொல்வார்கள், அதாவது குறுகிய அளவு வித்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயிரினங்கள் எல்லாம் தன்னுடைய நம்ம முழங்கால் அளவுக்கு முடிஞ்சு வச்சு 5008 5020 இப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுல்ல. அதோட இங்கே இந்த 140 நாட்களிலே 160 நாட்களிலே முடிவதாகிறது. ஆனால் இதற்கு முந்தைய காலங்களிலே பார்த்தோமானால் 6 மாத வித்து என்று சொல்வார்கள். 6 மாதங்கள் அந்த நெற்கதிர்கள் இருக்கும், ஓங்கி வளர்ந்திருக்கும். இங்கே எப்படி இன்னைக்கு இந்த சோளக்கதிர்கள் எல்லாம் இருக்கின்றதோ, அந்த பள்ளிச்சோளம் அல்ல, இந்த சிறிய சோளம் இருக்கின்றதே, அதனுடைய கதிர்களை பார்த்தா நம்ம ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கும். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வடக்கு திக்கார், தெற்கு திக்கார், மிளகி, குதிரைவள்ளி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் வகைகளெல்லாம் எப்படி ஓங்கி வளர்ந்திருக்கும். ஓரால் மட்டத்திற்கு மாப்பிள்ளை சம்பா என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் யானை சம்பா, யானை கவுனி என்று சொல்வார்கள். இந்த நெல் வகைகள் எல்லாம் ஓங்கி வளர்ந்திருக்கும். பார்த்தா ஒரு 6 அடி உயரத்திற்கு அப்படி நீளமாக வளர்ந்திருக்கும், உயரமாக வளர்ந்திருக்கும். அப்படி 6 மாத வித்து என்று சொல்வார்கள். கதிர்களை பார்த்தால் அவ்வளவு செழிப்பாக இருக்கும். மூட முடையாக அந்த நெற்கதிர்களை அறுத்து இங்கே பயிரிடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில். இன்னைக்கு அந்த பயிரினங்கள் எல்லாம் அழிந்து விட்டன, நாம் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை என்று பார்க்கின்றோம்.
அதைத்தான் ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றார். இந்த தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும், இந்த நெற்கதிர்கள் எல்லாம் ஓங்கி வளரும். ஓங்கி வளர்ந்தால் என்ன? இந்த நாட்டினுடைய செழுமையை காட்டுகின்றது, உங்களுடைய செல்வ நிலையை காட்டுகின்றது என்பதனை நாம் உணர வேண்டும். கூடு கயலுகளை, இந்த கயலினங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், நெற்கதிர்கள் மட்டும் ஓங்கி வளரவில்லை. அதனால அந்த சிறு உயிரினங்களான அந்த மீனினங்கள் எல்லாம் எப்படி அங்கே இருக்கக்கூடிய வயல்களிலே இருக்க அந்த நீர்நிலைகளிலே ஓங்கி கதிர்கள் வளர்ந்திருக்கின்றன. வயல் வரப்பை தொட்டு நீர்நிலைகள் இருக்கின்றன. அந்த நீர்நிலைகளிலே அந்த பயிர்களின் கூட என்ன செய்கின்றது? நெற்கதிர்களின் கூட இந்த கயலினங்கள் என்று சொல்லக்கூடிய மீனினங்கள் எல்லாம் ஓடி துள்ளி விளையாடுகின்றன என்று சொல்லுகின்றார். பாருங்க, இந்த இயற்கை வளம் எப்படி இருக்கின்றது என்று பாருங்க. பெண்களை சொல்லும் போது, அவர்களுடைய புருவங்களை சொல்லும் போது, பொறுகதில் அதாவது ஒரு கையல் என்று சொல்வார்கள், பொருது கையல் என்று சொல்வார்கள். பொருதுகின்ற கையல், இரண்டு மீனும் மோதிக்கொள்கின்றன. கண்கள், பெண்களுடைய கண்கள் அப்படி இருக்கின்றன, பொருது கையல் என்று சொல்வார்கள். இந்த கயலினங்கள் எல்லாம் ஓடி விளையாடுகின்றன. அந்த கயல் கண்களை கொண்ட பெண்கள் எல்லாம் அதை எடுத்து விளையாடுகின்றார்கள் என்பதனை சொல்வதற்காக ஆண்டாள் இங்கே அழகாக சொல்லுகின்றார். அந்த மீன்களோடு இவர்களும் துள்ளி விளையாடுகின்றார்கள். அப்படியாக ஒரு எழுச்சி, அப்படியாக ஒரு சிறப்பு, அப்படியாக ஒரு செழுமை, அப்படியாக ஒரு வல்லமை, அப்படியாக ஒரு அந்த சிறப்பு இருக்கின்றது என்பதனை சொல்ல வேண்டும். செழுமை, அந்த நாட்டினுடைய செழுமை இருக்கின்றது என்பதனை சொல்ல வேண்டும் என்பதற்காக தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த வண்டினங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? இந்த வரப்பு ஓரங்களிலே இருக்கக்கூடிய குவளை மலர்கள். குவளை மலர்கள் என்று சொன்னால் தாமரை மலர்களைப் போல இருக்கும். செந்தாமரை மலர்களைப் போல இந்த குவளை மலர்களிலே தாமரை மலர்